அலி ரலியல்லாஹு நபியாக ஏற்றவர்கள். இஸ்லாத்துல மூமினே கிடையாது, அவன் காஃபிர். ஒரு நபி தான், நமக்கு ஒரு தலைவர் தான், அவர் தான் முஹம்மது. அலி ரலியல்லாஹு பெருமானாருடைய மருமகனார். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடைய பேரன், அலி ரலியல்லாஹுடைய இரண்டாவது மகன். இந்த அடிப்படை விளக்கம் கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் குறிப்பாக ஷியா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினருக்கு மத்தியில் அந்த விளக்கம் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? ஆஷுரா பிறை 10 இமாம் ஹுசைன் கர்பலா என்ற ஒரு மைதானத்திலே கடுமையாக அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பின்னணி, இந்த வரலாற்றை முழுமையாக படிக்காமல் கர்பலா ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, கர்பலாவுடைய அசல் பின்னணி என்ன, ஒரு அசல் முதல் வரி கூட ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு முசல்மானுக்கு கூட தெரியாது. அவர்கள் தெரிந்ததெல்லாம் ஆஷுரா பிறை 10 வந்து விட்டால் மாரில் அடித்துக் கொள்ள வேண்டும், நாக்கில கம்பி குத்தி கொள்ள வேண்டும், தன்னைத்தானே வதைத்துக் கொள்ள வேண்டும், நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலே நடக்க வேண்டும். இப்படி உடலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான கஷ்ட நெருக்கடிகளை இமாம் ஹுசைனுடைய அந்த மரணத்திற்கு பின்னால் நாங்கள் அவர் மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறோம், தியாகத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று ஒரு தவறான பாதையிலே செல்கிறார்கள். இது இஸ்லாம் வழிகேடு என்று சொல்லுகிறது. எங்கேயாவது இஸ்லாத்துல 1.25 லட்சம் நபிமார்கள் வந்தாங்க, எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தாங்க, எத்தனையோ நபிமார் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றாங்க. நெருப்பை தூக்கி போட்ட இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து கூட இப்படி அவர்களை தலையில் வச்சு கொண்டாடல. இமாம் ஹுசைன் எதனால் கொல்லப்பட்டார் என்ற வரலாறே தெரியாம அவர் கொல்லப்பட்டது ஒரு பெரிய போர் தியாகம் என்று அதை தவறான ஒரு வழி கண்ணோட்டத்தில் எடுத்து போகக்கூடிய இந்த இஸ்லாமிய உம்மத்து காலங்காலமாக பிறை 10 என்ன செய்யறாங்க, ஒரு மோசமான அனாச்சாரங்களை இந்த உம்மத்தில் அரங்கேற்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு வேதனைன்னா, வாலிபர்களும் போய் சேர்ந்துக்கிறாங்க. வாலிபர்கள், யுவதிகள், நேற்று நீங்க பார்க்கலாம் வலைதளங்கள்ல, அது ஏஐ வீடியோவா அல்லது உண்மையான்னு தெரியல, இஸ்லாமிய பெண்கள், வாலிப பெண்கள் புர்கா அணிந்து கொண்டார்கள். மேல ஒரு விதமான துணி, கருப்பு துணி, அந்த துணியில நீங்க பாத்தீங்கன்னா யா ஹுசைன் யா ஹுசைன் என்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை யா அல்லாஹ் என்று அழைக்க வேண்டிய இடத்தில் யா ஹுசைன் யா ஹுசைன் என்று மாற்றமாக குஃபுரான வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறார்கள். உண்மையிலேயே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் மீது பாசம் இருந்தால் அவர்கள் வரலாறு படிக்கும் போது கண்ணில் தண்ணி வரணும், அதுதான் ஈமான். அவர்களுக்காண்டி உடம்பை வாட்டிக்கிறது, வதைத்துக்கிறது அல்ல. ஹுசைன் மீது மரியாதை இருந்தால் அந்த வரலாற்றை இந்த உம்மத்திற்கு கடக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்றைக்கு வாழக்கூடிய இன்றைய தலைமுறைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு வரலாறு தெரியல. அதை ஊர் ஊரா தெரு தெருவா பிரச்சாரம் பண்ணலாம், மேடை போட்டு பயானா செய்யலாம். அந்த வெங்காயமா ஜெய மாட்டாங்க, அந்த விவரத்தெல்லாம் இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஒரு 1000 பேர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நடு ரோட்டில் காலங்காலமா இஸ்லாம் கண்ணியத்தோடு வாழுது, மரியாதையோடு வாழுது. ஆனா இந்த அறவேக்காடுகள், மண்டையில மூளை இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள், ஹுசைன் மீது பாசத்தை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லி நடு ரோட்டில் என்ன செய்வார்கள், மாட்டு சகோதரர்கள் என்னவெல்லாம் செய்வார்களோ அதற்கு ஒரு படி மேல் என்ன செய்வார்கள், இஸ்லாமிய மக்களில் ஒரு பிரிவினர் ஷியா என்று சொல்லக்கூடியவர்கள் ஆஷுராவுடைய பிறை 10 செய்யக்கூடிய அநியாயங்கள் ஏகப்பட்ட அநியாயம். நேற்றுக்கு ஏதோ ஒரு மாநிலத்துல ஒரு 40 அடி உசரத்துல ஜேசிபி வச்சு என்ன பண்ணிக்கிறானுங்க, ஒரு மாருதி காரை ஹைட்ல தூக்கி இருக்கிறானுங்க. நம்ம இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவர்கள் என்னடான்னு கேட்டா, அந்த ஹைட்ல இருந்து அந்த கார் வெடிக்கிற மாதிரி செட் பண்ணி அதுல இருந்து நெருப்பு வரணும். ஆஷுராவோட பிறை வந்துட்டாலே இஸ்லாமிய ஒரு பிரிவின மக்களுக்கு நெருப்பை பார்க்கணும், நெருப்பு கங்கோடு விளையாடணும், நெருப்புல குதித்து துள்ளி குதித்து விளையாண்டு அந்த வலிகளை, அந்த வேதனைகளை இமாம் ஹுசைனுக்கு சமர்ப்பணம் செய்யணும். இது ஒரு கலாச்சாரமா, இது ஒரு கொள்கையா? இது கிடையவே கிடையாது. பாந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபஅர்சில் மஆனா பனி இஸ்ராயில். ஹாரூன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் 2 பேரும் ஃபிரௌனிடத்தில் கொத்தடிமையாக இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேல் மக்களை போய் காப்பாற்றுங்கள், அவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், வலா துஅத்தபஹும், அவர்கள் வேதனையில் சிக்கிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்